நண்பர்களே வணக்கம். 1897 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா மேற்கத்திய நாடுகளெல்லாம் ஒரு ஆன்மீக சூறாவளி சுற்றுப்பயணம் செஞ்சு பாரத தேசத்தினுடைய கலாச்சார பொக்கிஷங்களை எல்லாம் அவங்களுக்கு சொல்லிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு கொழும்புல வந்து இறங்குறாருங்க. மிகப்பெரிய வரவேற்பு, பிரம்மாண்டமான வரவேற்பு, ஒரு பெரிய நிறைய அலங்கார வளைவுகள், அலங்கார தோரணங்கள், மலர் கிரீடங்கள், எங்க பார்த்தாலும் காவி கொடி பறந்துகிட்டு இருக்கு. ஒரே பிரமிப்பு போங்க சுவாமி விவேகானந்தருக்கு. என்னப்பா எனக்கு போய் இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுக்குறீங்க? ஐ எம் நாட் எ கிரேட் பொலிட்டீஷியன். இந்த ஃபிளக்ஸ் போர்டுக்கு, இந்த ஷாலுக்கு, இந்த மாலைக்கு மயங்குற பொலிட்டீஷியனா நான், அரசியல்வாதியா? அண்ட் ஐ எம் நாட் எ கிரேட் சோல்ஜர். நான் என்ன கார்கில் வாருக்கா போயிட்டு வர்றேன்? நான் என்ன மேஜர் ஜெனரலா எனக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு? ஐ எம் நாட் எ மில்லியனர். நான் டாடா, பிர்லாவா, அம்பானியா ஃபாரின் கண்ட்ரியில் போய் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்லாம் சைன் பண்ணிட்டு வந்த பெரிய பணக்காரனா, கோடீஸ்வரனா? ஐ எம் an ஆர்டினரி பெக்கிங் சன்னியாசின் with a bowl in my hand. பிச்சை பாத்திரம் கையில் ஏந்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசின். என்கிட்ட என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? இந்த சாஃப்ரன் ஷர்ட், இந்த தோத்தி 2 செட்டு வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான் என்னுடைய ப்ராப்பர்ட்டியே. அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? மை டியர் பிரதரன், ரிலிஜியன் ஷுட் பி த பேக் போன் ஆஃப் திஸ் நேஷன். மறந்துடாதீங்க, ஆன்மீகம் தேசத்தினுடைய முதுகெலும்பாக, அடித்தளமாக இருக்க வேண்டும், நன்னறிகளாக இருக்க வேண்டும். ஒரு நிமிஷம் ஒரு விஷுவல் திங்கிங்க. உண்மையிலேயே நம்ம பாரத தேசத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய தேசத்தை வழிநடாத்தி செல்லுகின்ற அரசியல்வாதிகளை தவிர மற்றபடி எல்லா மாநிலங்களிலும் ஊழல் விரவி கிடக்கிறது. அவங்களுக்கு மட்டும் இந்த நன்னறிகள், அறம், தர்மம் இது அவங்க மனசுல போயிருச்சுனாக்கா, அவங்களது அரசியலின் அடித்தளமாக மாறிவிட்டால் எவ்வளவு சுபிட்சம் அடைந்து விடும் இந்த தேசம். மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்களே, ஊழல் இல்லாத ஒரு நாடு ஆயிடுமே. நன்னறிகள் மட்டும் அவங்க மனசுல புகுந்துச்சுன்னாக்கா. அதற்கு அடுத்து சொல்றாரு, எனக்கு நீங்கள் இந்த கொடுத்த வரவேற்பு நாட் ஃபார் திஸ் பர்சனாலிட்டி பட் ஃபார் த பிரின்சிபல், ரெகக்னிஷன் ஆஃப் த பிரின்சிபல். என்ன பிரின்சிபல்? துறவி, ரெனன்சியேஷன் அண்ட் சர்வீஸ், தியாகமும் சேவையும் ஒரு துறவிக்கு இருக்கணும். அது இந்த துறவிக்கு இருக்குன்னு நீங்க நினைச்சு கொடுக்குறீங்க. அதனால தான் நீங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்குறீங்க. நாட் ஃபார் திஸ் பர்சனாலிட்டி. பிரின்சிபல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் பர்சனாலிட்டி. நன்னறிகள் அரசியலின், நாட்டின் அடித்தளமாக இருக்க வேண்டும். நாடு சுபிட்சமடையும் என்று சொல்லுகிறார். வணக்கம்.